அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கிற இந்த மாடர்ன் கொடை விழா படத்தை வாழ்த்தி வெற்றி பெற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு பேச இருக்கிற அருமை சகோதரர் பாக்யராஜ் அவர்களே, அருமை தம்பி செல்லுமணி அவர்களே, அருமைக்குரிய ராமநாராயணன் என்ற புகழ்பெற்ற இயக்குனர் தயாரிப்பாளரின் திருமகன் தேனாண்டாள் முரளி அவர்களே, மற்றும் உள்ள பெரியோர்களே, மேடையில் அமர்கிற நல்லவர்களே, வாழ்த்த வந்திருக்கிற நல்ல உள்ளம் கொண்டவர்களே. மாடர்ன் என்பது குல தெய்வம் அல்லது கிராமத்து காவல் தெய்வம், எல்லைச்சாமி. ஒவ்வொரு கிராமத்திலும் உண்டு எல்லைச்சாமி விழா நடத்துவாங்க பெருசா. அந்த ஒரு விழாவை வைத்து மையமாக கொண்ட ஒரு கதை. நாம சில துளிகளை பார்த்தோம், சாதத்தின் பருக்கைகளை, சில சாதத்தை நசுக்கி பார்த்தோம், சரியாக வெந்திருந்தது. கிராமத்து மனம் மிக்க படங்கள் மக்கள் வரவேற்கிறார்கள். இது மண் வாசனை மிக்க படம். அது ஒரு திருவிழா, தமிழ் பாரம்பரியம், தமிழக மக்களின் பழமையை மறக்காது இயக்குனர் தங்கபாண்டியன் அவர்கள் மிக அற்புதமாக சொல்கிறார். பாட்டு, இந்த தம்பி இளைஞர் எத்தனை படம் பண்ணாரு, அவர் பார்த்தா மாடர்னா இருக்காரு. மாடர்ன் படம், ஆனா இவர் மாடர்ன் டைரக்டர். இசை நாட்டுப்புற பாட்டு நல்லா பண்ணியிருக்காரு. இந்த 3 பாட்டுமே நல்லா அருமையா இருக்கு. கிராமத்து மண் வாசனை இருந்தது. நடித்தவர்களும் எல்லோரும் புதியவர்கள் என்றாலும் இயக்குனர் சிறப்பாக வேலை வாங்கியிருக்கிறார். எல்லாரும் ஹீரோயினுக்கு 2வது படம் என்ஜாய்னு ஒரு படம் முன்ன பண்ணிச்சு. அது நான் கூட இருந்து அந்த படம் முடிக்கிறதுக்கு உதவியா இருந்தேன். அப்ப அந்த பாப்பா தெரியும், நல்ல நடிகை, முன்னுக்கு வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. தம்பி ஹீரோவா நல்லா இருக்கான். ஒரு வறட்சியான பிரதேசம் தூத்துக்குடி. ஒரு பச்சை பயிர் கூட பார்க்கல நான் படத்துல. ஒரு பயிர் நல்லா வளைஞ்சிருக்கு, பச்சை பச்சைன்னு இருக்கு. அவ்வளோ ஒரு பஞ்சத்தில் அடிப்பட்ட கிராமத்துல போய் எடுத்திருக்காங்க. கதைக்கு சரியான இடம் போல் இருக்கு. அதை விட நம்ம சகோதரர் சொன்னார் 30 நாள்ல படம் முடிக்கிறேன்னு. 23 நாள்ல முடிச்சார். தம்பி நீங்க நல்லா இருப்பீங்க, டைரக்டர் நல்லா இருப்பீங்க. ப்ரொடியூசர் மனம் நோக கூட சார். நம்பி எங்கேயோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்து பணத்தை கொட்டுறாங்க சார். ஏதோ ஒரு ஆசையில், ஏதோ ஒரு கற்பனையில் அவங்க கொண்டாடுற படத்தை சில பாவிங்க, சிலர், எல்லாரும் இல்லை, அதாவது ஒரு 60-70% தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும்னு கேமரா முன்னால் நின்று சின்சியரா பண்ணி கொடுக்குறாங்க. சின்சியரா, சிக்கனமா, அழகா படம் எடுத்து கொடுக்குறாங்க. ப்ரொடியூசர் நல்லா இருக்காரு, டைரக்டரும் நல்லா இருப்பாரு. அப்படிப்பட்ட டைரக்டர் நல்லா இருப்பாங்க. உங்களுக்கு சினிமா உலக வரலாற்றில் ராமநாராயணன் என்கிற ஒருவர் மிகப்பெரிய ஒரு பொன்னேட்டில் எழுதி போயிருக்கார். சிக்கனமா எப்படி படம் எடுக்கிறது. அதாவது சார், ஒரு 5 டீம் ஒர்க் பண்ணும் சார். இந்த ஒரு டீம் ஒரு கதை எழுதும், இங்க ஒரு டீம் ஒரு கதை எழுதும், இங்க ஒரு டீம் கதை எழுதும். ராமநாராயணன் ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருப்பார். இங்க டிஸ்கஷன் ஓடும், அடுத்தப்பட்டது இங்க படம் எடுத்துட்டு இருப்பார். 25 நாள், 27 நாள், மேக்சிமம் 30 நாள் சார். 1-2 நாள் கூட தேவையான பண்ணுவார். இதெல்லாம் கூட 30 நாளுக்குள்ள முடிச்சு அந்த படம் பூரா 70-80 படம் 100 நாள் ஓடிருக்கு சார். தமிழ் திரையுலகின் வரலாறு. யார் படம் எடுக்க வந்தாலும் ராமநாராயணன் எப்படி படம் எடுத்தார் என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு அந்த வழியை பின்பற்றினா எல்லாரும் ஜெயிக்கலாம். அத போல இந்த தம்பி 23 நாள்ல படம் எடுத்தாரு. அதுதான் ப்ரொடியூசரும் டைரக்டரும் கணவன் மனைவி மாதிரி.
கணவன் சம்பாரிச்சு பணம் கொடுத்தா மனைவி அருமையா சமைச்சு கொடுப்பாங்க. போல ப்ரொடியூசர் பணத்தை எங்கிருந்தோ கொண்டாந்து கொடுத்தா டைரக்டர் அருமையா படம் பிடிச்சு கொடுக்கணும். அதனால ப்ரொடியூசரும் பிழைக்கலாம், டைரக்டரும் நல்லா இருக்கலாம், நிறைய படம் வரும், அவரும் நல்லா இருக்கலாம், சினிமா நல்லா இருக்கும், தொழிலாளர்கள் நல்லா இருப்பாங்க. நான் எனக்கு இந்த பெரிய பெரிய கோடி கோடி வாங்குறாங்க அந்த நடிகர்களை பற்றியோ டைரக்டர் பற்றியோ நான் கவலைப்படுறதில்லை. இந்த எளிமையா சின்ன பட ப்ரொடியூசர்கள் நல்லா இருந்தா இந்த சினிமா நல்லா இருக்கும். வருஷத்துக்கு ஒரு 20, 25 இல்ல 30 பெரிய படம் தான் வருது. ஆனா 150 சின்ன படம் வருது. தம்பி செல்வமணி இருக்காரு, தொழிற்சங்க தலைவர், பெப்சி தலைவர். இந்த தொழிலாளர்கள்லாம் எப்படி வேலை பார்க்குறாங்க, யாரால் பிழைக்கிறார்கள் என்பது தம்பிக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆகவே இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்கள் ரொம்ப நாளாவே ஒரு சிட்டி லவ், ஃபைட்டு, வெஞ்சன்ஸ் அந்த மாதிரி படமே ட்ரெய்லர் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் இப்போ ஒரு அருமையான கிராமியம் படத்தை பார்த்தோம். மிக்க மகிழ்ச்சி. படம் நல்லா இருக்கு. இதில் எல்லாருக்கும் லைஃப் கிடைக்கணும் என்று இறைவனை நான் வேண்டுகிறேன். அதோடு ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். போன வாரம் ஒரு 4 நாளைக்கு முன்னால ஒரு பேப்பர் செய்தி திரையுலகையே குலுங்க வச்சிருச்சு, கதிகலங்க வச்சிருச்சு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வீடு ஏலம். பத்திரிகை டிவி பூரா கதறிச்சு. இந்த தமிழை, தமிழகத்தை, தமிழ் மக்களை நடிப்பின் மூலமாக உலகில் கொண்டு போய் சேர்த்தவன். எப்படி திருக்குறள் நம் தமிழை உலகத்தில் கொண்டு போய் சேர்த்ததோ அதுபோல் நடிப்புலகில் தமிழகத்தை உலகில் சேர்த்தவர் நடிகர் திலகம். 250 படத்துக்கு மேல் நடித்தார். புகழ், கட்டபொம்மன், எவ்வளவு திருவிளையாடல், விதவிதமான படங்கள். அவர் நடைய நடிப்பு, கன்னத்தின் நடிப்பு. அப்படிப்பட்ட சினிமா உயர்த்திய அவருடைய வீடு ஏலம் போது பல பேர் பதறி போனார்கள், கதறினார்கள். நான் அழுதேன். சிவாஜி கணேசன் குடும்ப வீட்டுக்கா இந்த கதி? அது தம்பி யூடியூப்ல நிறைய பெருசா போட்டாங்க. அது பெரிய வைரல் ஆயிடுச்சு. அதோட ரிசல்ட் என்னன்னா, இந்த காலையில பிரபு எனக்கு போன் பண்ணார். நடிகர்களுடைய மகன் பிரபு டைமண்ட் பாபு போன் எனக்கு போட்டு என்னை பேச சொல்லி டைமண்ட் பாபு போட்டு கொடுக்க பிரபு பேசினார். அண்ணே, உங்க பேச்சை கேட்டு நான் அழுதுட்டேன். எங்க அப்பாவுக்கு இப்படி ஒரு பேரு ஏலம்னு வரணும் அப்படின்னு நீங்க பேசுறது அழுதுட்டேன்னு அவர் சொன்ன வார்த்தைகள். ஆனா இத உண்மை பாதிதான். என்ன, அந்த வீடு அப்பா என் பேர்ல எழுதியிருக்காருன்னு, பிரபு பேர்ல சிவாஜி எழுதியிருக்காரு. இதை எப்படியோ மாற்றி என்னமோ பண்ணியிருக்காங்கன்னு அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. குடும்பத்துல ஏதோ தப்பு நடந்துருச்சு, அதனால ஏலம் போகாதுன்னு நடிகர் திலகத்தை நீங்கள் தான் வணங்குகிற நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வீடு ஏலம் போக விட மாட்டேன்னு, அது என் பேர்ல தான் இருக்கு என்ற ஒரு நல்ல செய்தியை காலில் சொன்ன உடனே என்னை ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தேன். அதுல சினிமாவில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பூஜை. இந்த காலையில என்னுடைய மைத்தனன் ஐசரி கணேஷ் மூக்குத்தி அம்மன் 2ன்னு ஒரு படத்துடைய பூஜைய அந்த பிரசாத் ஸ்டுடியோல, அதான் வரலாறு காணதா மிகப்பெரிய அளவில் ஏதோ செல்வமணி எல்லாரும் வந்திருந்தாங்க. அற்புதமா நடந்தது. திரையுலகம் மறுபடியும் மலர்ச்சி பெறுகிறது என்கிற ஒரு எண்ணத்தை எனக்கு ஏற்படுத்தியது. ஏன்னா அப்படிப்பட்ட விழாக்கள்லாம் நடந்த ரொம்ப காலம் ஆச்சு. எல்லா தயாரிப்பாளரும், எல்லா டைரக்டரும், எல்லா ப்ரொடியூசரும் வந்திருந்தாங்க. ரொம்ப காலம் ஆச்சு நாங்க பார்த்து. அதில் பெரும் மகிழ்ச்சியோடு காலையில் இருந்திருக்கேன். அந்த மகிழ்ச்சியோடு இந்த படத்தை வாழ்த்துகிறேன். மாடர்ன் கொடை விழா ஒரு பெரும் மழை விழாவாக, மண் வாசனை மிக்க விழாக, தமிழ் மக்களை மனதை கவருகிற, போட்ட பணத்தை திருப்பி கேப்டன் எடுக்கிற வெற்றி படமாக அமைய வேண்டும் என்ற வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் ஒவ்வொரு விழாவிலையும் இந்த ராஜஸ்தான்ல சூரத்துல தயாரிக்கிற அந்த சால்வை
இது ராஜஸ்தான்ல சூரத்தில் தயாரிக்கிறது. ஒரு முகம் கூட தொடங்க முடியாது அப்படி. ஆனா ரொட்டேஷன்ல வரும். ஒரு 5 விழாவில் திருப்பி திருப்பி போட்டுக்கலாம். நான் இது ஒரு வேண்டுகோளா வைக்காதீங்க. ராஜஸ்தான் நம்ம நாட்டில் தான், இந்தியா தான், நம்ம சகோதரர்கள் தான். ஆனா தமிழ்நாட்டில் திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, செங்கல்பட்டு, அரக்கோணம், நம்ம நெசவாளி இருக்கான்ல என் சகோதரன், அவன் தயாரிக்கிற இந்த துண்டை போடணுமா? நம்ம குடும்பத்தை வாழ வைக்கணுமா? தொழிலாளியை காப்பாற்றணுமா? இப்ப என் தமிழ் படம் எடுக்கணும்னா நான் போராடுறேன். தமிழ் தொழிலாளியை வச்சுதான் எடுக்கணும். இங்க தொழிலாளி தமிழனா, நீ வேற மாநிலத்தான். பற்றாக்குறை ஏற்பட்டால் பத்தல, என் தமிழ் தொழிலாளி பத்தல, என் தமிழ் நெசவாளி துணி பத்தலைன்னா அடுத்த மாநிலம், நம்ம மாநிலம் தான். அதெல்லாம் நான் வேறுபாடு காணல. அப்படிப்பட்ட யூஸ் பண்ணாம தவிர தமிழுக்கு முதலிடம், அப்புறம் தான் ஆங்கிலம், அதுக்கப்புறம் இன்னொன்று. இப்ப தகராறு, பெரிய தகராறு நடந்துகிட்டு இருக்கு. தமிழ் அடுத்து ஆங்கிலம், அடுத்தது அவங்க விருப்பப்படி படிக்கணும். அதனால முதல்ல கைத்தறி தமிழ்நாட்டில், அப்புறம் தேவைப்பட்டா முரளிக்கு மட்டும் இதை போடுறேன். நான் ஒரு வேண்டுகோளை வச்சு என் தம்பி முரளி, இல்ல முரளி கேப்டன் தாங்க. நன்றி நன்றி. ரைட், தேங்க்யூ. அதான் அதுக்காக எல்லாருமே, எல்லாரும் பிஆர்ஓக்களும் தயவு செய்து கைத்தறி ஆடை போடுங்க. நன்றி, வணக்கம். கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் அனைவருக்கும், வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கோகுல் கௌதம். நான் இந்த படத்தோட ஹீரோ. எனக்கு இதான் முதல் படம். எனக்குன்னு மட்டும் இல்லை, படத்தில் நடிச்ச நிறைய பேருக்கு இதான் முதல் படம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்களோட உழைப்பை போட்டிருக்கோம். எங்கள் படத்துக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவை. பார்த்துட்டு போய் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நன்றி. ஹாய், திஸ் இஸ் ஷாமிஷா. அண்ட் வந்திருக்க எல்லா பெரிய மனுஷங்களுக்கும் ஒரு பெரிய வணக்கம். வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் வந்த மீடியா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். இந்த ஒரு மூவியை ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கான ஸ்டேஜ் கொண்டு போகிறதுக்கு. அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் ப்ரொடியூசர் சார், ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் கேஸ்டிங் மீ. அதுக்கப்புறம் டைரக்டர் சார் ரொம்பவே ஆர்டர் பண்ணாரு கேஸ்டிங் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு கதை சொன்னாங்க, அதுக்கப்புறம் ரொம்ப பொட்டல் காடு அப்படின்னு சொல்லும்போது பேக் வாங்கணும். அப்புறம் இல்லை நான் நல்லா இருப்போம் அப்படின்னு சொன்னபடி ரொம்ப 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 கேர் எடுத்து ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. ஒரு ரொம்பவே நல்லா இருந்தது. அவருக்கு தேவையான விஷயங்களை கேட்டு வாங்கிக்கிட்டாரு. எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் வேணும், இது வேணும், இது வேணும்னு கேட்டு வாங்கிக்கிட்டாரு. ஸோ இது இந்த படம் அவருக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த விஷயம். அண்ட் கோகுல் சார் ஒர்க் பண்ணினாரு கூட. ரொம்பவே காமன் சில் பர்சன். எதா இருந்தாலும் கேஷுவலாக பேசுவார், கேஷுவலாக இருப்பார், ரொம்ப வெளிப்படையான மனுஷன். ஸோ எல்லாருக்குமே. அண்ட் மேம் ப்ரொடியூசர் மேமோட ஒய்ஃப், அவங்களும் ரொம்ப கேஷுவலான பர்சன். ஸோ எல்லாருக்குமே ஒரு பெரிய விஷயம். அண்ட் மியூசிக் டைரக்டர் அண்ட் அவங்க கூட பாடின சிங்கர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. சாங்ஸ் கேட்கும் போதே அவ்வளோ நல்லா இருந்தது ஷூட்டிங் ஸ்பாட் அப்பவும். அண்ட் தொகுப்பாளனி, அவங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் ஃபார் இதை பண்ணுறதுக்கு. ஸோ எவ்ரி ஒன், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நல்லா இந்த படம் ஒரு நெக்ஸ்ட் லெவல் வரத்துக்கு விஷஸ் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.